கோவையில் கட்டாய ஹெல்மெட் திட்டம் மீண்டும் அமல். பெட்ரோல் விலையை அரசே தீர்மானிக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் வலியுறுத்தல். கோவை வெப் டிவி இணையதள சேவை இனிதே துவங்கியது. இனி விரிவான செய்திகள். கோவையில் நாளை முதல் மீண்டும் கட்டாய ஹெல்மெட் திட்டம் அமலாக்கப்படுவதாக மாநகர காவல்துறை ஆணையர் சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஆண்டு மட்டும் விபத்தில் உயிரிழந்த 292 பேரில் 173 பேர் மோட்டார் சைக்கிளில் பயணம் சென்றவர்கள் என்று கூறினார். விபத்தின் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் கோவையில் நாளை முதல் கட்டாய ஹெல்மெட் திட்டம் அமலாக்கப்படுவதாகவும், பின்னால் அமர்ந்து செல்லும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் தலைப்பாகை அணியும் மத போதகர்கள் ஹெல்மெட் அணிய தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். இதுபோல் ஹெல்மெட் அணியாதவர்களிடமிருந்து 100 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும் என்றும், கார்களில் சீட் பெல்ட் அணியாமல் பயணம் செய்பவர்களிடமிருந்து 50 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கோவை செய்திகளை உலக அளவில் எடுத்துச் செல்லும் கோவை வெப் டிவியின் சேவை இன்று துவங்கியது. கோவை வெப் டிவியின் இயக்குநர் ஜோசப் தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இணையதள சேவையை துவக்கி வைத்தார். வருகை புரிந்த அனைவரையும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாவட்ட தலைவர் பிரதீப் வரவேற்றார். அதில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில துணை செயலாளர் தாமோதரன், பாரதியார் பல்கலைக்கழக செய்தி தொடர்பாளர் தியோடர், சக்தி கோல்டு பைனான்ஸ் நிர்வாக இயக்குநர் வீரகுமார் மற்றும் கோவை வெப் டிவி இயக்குநர்கள் எட்வர்ட் ராஜ், செல்வகுமார், தங்ககுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிர்வாக இயக்குநர் ராஜ்குமார் நன்றி கூறினார். கோவை மாவட்டத்திலே பிறந்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கோவை மாவட்டத்தினுடைய செய்திகளை அனைவரும் இந்த சாதனத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். பெட்ரோல் விலையை அரசே தீர்மானிக்க வேண்டும் என கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கோவை இணையதள தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஓராண்டில் மட்டும் 8 முறை விலையேற்றம் என்ற பெயரில் 15 ரூபாய் வரை மத்திய அரசு பெட்ரோல் விலையை உயர்த்தியுள்ளது என்றும், ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீது பெட்ரோல் விலையை உயர்த்துவது என்பது வாக்களித்த மக்களுக்கு மத்திய அரசு காட்டும் நன்றி கடன் அல்ல என்றும் கூறினார். எண்ணெய் நிறுவனங்களே பெட்ரோல் விலையை உயர்த்திக் கொள்ளலாம் என்ற மத்திய அரசின் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளே மட்டும் 8 முறை விலையேற்றம் என்ற முறையிலே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 15 ரூபாய் என்ற அளவுக்கு மத்திய அரசாங்கம் விலையை உயர்த்தியுள்ளது. அரசுக்கு பொறுப்பில்லை, ஆயில் நிறுவனங்கள் தான் பொறுப்பு என்று அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. ஏற்கனவே தாங்க முடியாத விலைவாசி உயர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய இந்த மக்கள் மீது மேலும் மேலும் பல அடிகளை கொடுப்பதைப் போல பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது என்பது வாக்களித்து அரசாங்க பதவியில் உட்கார வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசு செய்கிற நன்றி கடன் அல்ல. உடனடியாக பெட்ரோல் விலையை வாபஸ் பெற வேண்டும். அரசே விலை தீர்மானம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆயில் நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக் கொள்கிறோம்.